We closed with God's opinion of you last week, after having seen so many wonderful things from God's word for so many months on end. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கும் எண்ணம் என்ன என்பதை குறித்து பல மாதங்களாக நான் போதித்த அந்த போதனையை சென்ற வாரத்திலே முடித்தேன். இந்த மாலை வேளையிலே நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக ஒரு புதிதான போதனையை தொடங்க விரும்புகிறேன். And this teaching is titled Turning Hopeless Situations Around. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நம்பிக்கையான சூழ்நிலைகளாக திருப்புவது எப்படி என்பதை குறித்து நாம் புதிதாக ஒரு போதனையை தொடங்க போகிறோம். And I believe that this will be profitable to you as you follow what we have to look at from God's word. நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்க்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் வேளையிலே நிச்சயமாகவே இந்த புதிய போதனை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த மாலை வேளையிலே நாம் இதை குறித்து இப்பொழுது போதிக்க தொடங்க போகிறேன். Now when you look at a man's life, there's always the question that comes into a man that a man will have to relate to, and that is the question, what can I believe in? நான் எதை நம்பலாம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. What can I believe for? What can I believe in? எதை நான் நம்பலாம், எதை குறித்து நான் நம்பலாம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கேள்வி. Now to answer that question you need to understand the nature of God. அந்த கேள்விக்கு ஒரு ஏற்ற பதிலை நாம் பெற வேண்டும் என்றால், தேவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிவோம் என்றால், அந்த கேள்விக்கு ஒரு ஏற்ற பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Now how is God is the question. When you look at the scriptures, the Bible tells us that Jesus Christ is the same yesterday, today and forever. எபிரேய புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். பிறகு மல்கியா புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றும் நீங்கள் வாசிப்பீர்கள். When you look at the book of Malachi in the Old Testament, the same train of thought is found there. I am the Lord and I change not. That means whether God is in the Old Testament or whether God is operating in the New Testament, He is the unchanging one. Please write it down. If He is the unchanging one, then what He could do in the Old Testament, He is able to do again in the New Testament, and vice versa. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்த கிரியைகள் மறுபடியும் புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய காரியங்களை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். If that is the case, then we must come to one conclusion, that there is nothing impossible with Him. கடைசியிலே நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என்ன? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் ஆகாத காரியமும் ஒன்றுமில்லை. The same God who split the Red Sea in the Old Testament can still split the Red Sea if He wants to in the New Testament. The same God who split the River Jordan in the Old Testament can still split the River Jordan in the New Testament. It doesn't become an impossibility to Him. But the question is, what can I believe? The answer is simple.
Don't let your mind tell you something is impossible, that you believe your mind rather than God's word. உங்கள் மனதிலே இது ஆகாத காரியம் என்று சொல்லி கடைசியிலே ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், அதை நீங்கள் விசுவாசித்து ஆம் இது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு தயவு செய்து முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க தொடங்க வேண்டும். You got to believe what God's word says completely. How do we know this? If you will believe there is nothing impossible with God, and with God all things are possible, if that's your belief, according to your faith you will begin to see the impossible becoming a reality in your life. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், கூடாத காரியமும் ஆகாத காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரால் கூடும் ஆகும் என்ற அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுவதை பார்ப்பீர்கள். You will begin to see as a living reality your faith bringing the impossible into the realm of the possible, simply because you don't say with God this is impossible, therefore it should be impossible. Because impossibility does not lie with God, it's something in your mind. ஆகாத காரியம் என்பது தேவனுடைய ஒரு ஆவிக்குரிய உண்மை என்று நீங்கள் பார்க்க முடியாது. It's not a spiritual truth related to God. It is something related to your mind. And if you don't change, there will be a lot of things that you will think is impossible, and it will remain impossible in your life. உங்கள் மனதிலே இது கூடாத காரியம் ஆகாது என்று நீங்கள் நினைத்து அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே கூடாத காரியங்களாக காணப்பட்டு நீங்கள் அப்படியே ஏமாந்து போனவர்களாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்பீர்கள். You will be living your life out believing a lie and being deceived into thinking it's impossible. It can't happen. I'm going to show you something from Mark's gospel, please. மார்க் 9வது அதிகாரத்துக்கு தயவு செய்து திருப்புங்கள். மார்க் 9 14வது வசனம் முதல் 27வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். மார்க் 9:14 to 27. மார்க் 9வது அதிகாரம் 14வது வசனம் முதல் நாம் வாசிக்க போகிறோம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது, பின்பு என்ற அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். பின்பு என்றால் எதை காண்பிக்கிறது? எந்த சம்பவம் நடந்த பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தார்? மலையிலே அவர் சென்று பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு முன்பாக மறுரூபமாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அவர் சீஷரிடத்தில் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He had gone up the mountain. He had been transfigured. James, John and Peter saw it. And now
After that, he comes to his disciples. The disciples who were already down. மலையின் கீழாக இருந்த மற்ற சீஷர்களிடத்தில் அவர் வந்தபோது திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகரை தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். I want you to highlight that, please. Now this is a tough leader. Just because he saw the crowds and just because he saw the Pharisees or the scribes arguing with his disciples, he didn't quietly go away. He walked up to them and asked them, what are you fighting with these men for? What is the argument about? Now you can trust such a God. He will not back off from a confrontation with the devil. இவ்விதமான ஒரு தலைவனுக்கு பின்பாக நாம் முழு இருதயத்தோடு பின்பற்றலாம். ஏனென்றால் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அப்பொழுது 17வது வசனம், ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பாருங்க, இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? சீஷர்களிடத்தில் இந்த பிசாசு பிடித்த ஒரு பிள்ளையை கொண்டு வருவதற்கு முன்பதாக இயேசுவிடத்தில் கொண்டு வரும்படிக்குத்தான் இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்தான். ஆனால் இயேசு அப்பொழுது இல்லை. சீஷர்களை பார்த்தான். உடனடியாக சீஷர்களிடத்தில், எப்படியாவது என் பிள்ளையை விட்டு இந்த அசுத்தாவி போகும்படிக்கு அதை நீங்கள் துரத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவர்களோ இந்த மனிதனின் அறிக்கையின்படி செய்யக்கூடாமற் போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். The man originally brought his child to meet Jesus. Write it down. He didn't meet Jesus. He saw the disciples. He met them and he asked them, please deliver my son. The most amazing thing is this. This is what struck me in this portion of scripture. The identity of the demon was known by the father. The disciples didn't come and tell Jesus, dumb spirit. The father identified the demon. But the father could not drive the demon out. Today many people know it's a demonic attack, but somehow they are unable to overcome the attack. Why is the question? இது பிசாசின் போராட்டம். இதை பிசாசினிடத்திலிருந்து வருகிற ஒரு போராட்டம் என்று நன்றாக தெரிந்தும் இன்றைக்கும் மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் நின்று முழிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்பதுதான் கேள்வி.
Is it a lack of power? Is it a lack of authority? Is it a lack of revelation? I don't think so. Because Jesus didn't say that. But let's just see what Jesus said. பாருங்க, வல்லமை இல்லாமல் இருக்கிறதா, வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறதா, இல்லாவிட்டால் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதா, அதுதான் காரணம் என்று இயேசு அந்த நேரத்திலே இவர்கள் செய்ய முடியாததின் நிமித்தம் இதுதான் என்று அவர் சொல்லவில்லை. He never ascribed any of the three things that I told you as being a reason for them not being able to cast the devil out. But let's just read this, please. ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று தகப்பன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை தான் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. It's a tormenting spirit. It's a dumb spirit, but the manifestation is this. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். He keeps fainting and frothing at his mouth and falling down. Now that's the manifestation. So I want you to highlight that also, please. When the demon manifests itself, although it may be called by a specific name, here the identity is dumb spirit. The manifestation is often in a very physical way. ஊமையான ஆவி செயல்படும் வேளையிலே குறிப்பான அடையாளங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Now what did Jesus say? அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். You see the utter despair in Jesus' tone when he's looking at the disciples. Now you may think, my God, wasn't it a tall order that Jesus was expecting them to fulfill in casting such a demon out? No. Do you know why? Because he had already called them to cast out demons in Mark's Gospel chapter 3. என்னங்க, மார்க் 3வது அதிகாரத்திலே ஏற்கனவே பிசாசை துரத்துவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுக்கே அவர் போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Look at Mark 3 verse 14-15 please. Now, Jesus will never ask you to do something that you are not capable of fulfilling. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, மார்க் 3:14-15, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். That means these people already had the capacity to cast out demons, but they didn't because they thought they couldn't. How many people are cheated today the same way? And it's pathetic, because when they're cheated, they become gullible victims of ruthless men and women who make use of their ignorance to their advantage. அறியாமையினாலே, அவிசுவாசத்தினாலே, அவநம்பிக்கையினாலே இன்றைக்கும் சபையிலே இருக்கும் மக்கள் ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லி ஏமாந்து கொண்டு நிற்கும் வேளையிலே அசுத்த மனிதர்களுடைய கையிலே அவர்கள் விழுகிறார்கள்.
மார்க் 9வது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. Oh faithless generation, how long am I going to be with you? Utter despair. That means in modern day terminology he was saying, when are these fellows going to get faith? When are they going to believe that it is possible with them? இவர்களால் கூடும் என்று எப்பொழுது அவர்கள் விசுவாசிக்க போகிறார்கள் என்று அவர் மறைமுகமாக இந்த கேள்வியிலே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். Bring the fellow here. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். The moment the demon came into the presence of Jesus, it manifested. Why? Please listen, and I want you to write it down. The manifestation of the demon was intended to intimidate the people. That's why you should never look at what you see with a natural eye and be terrified. You got to stand by faith against the works of darkness. Can I have an amen, please? Everybody saw what the devil did and were frightened. The disciples had authority. They had power. But when they saw something with the natural eye, faith left. They believed what they saw with the natural eye, not Jesus. Not Jesus. இயற்கை கண்களால் அவர்கள் பார்த்த காரியம் அவர்களை பயத்துக்குள்ளாக நடத்தியது. They became intimidated. It still happens. Here you are, you go into a place and all of a sudden you see a lot of things happening there and you get intimidated by the place. Don't. If you're called to go into a place in the name of the Lord, go into the place in the name of the Lord. Don't be intimidated by what you see. இயற்கை கண்களால் நீங்கள் பார்க்கக்கூடிய காரியத்தை பார்த்து பயப்படாதீர்கள். இவர்கள் இயற்கை கண்களால் பார்த்த காரியத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த ஆவி எங்களால் வெளியிலே துரத்த முடியாது. ஆகையால் தான் வேத பாரகர்கள் அவர்களோடு தர்க்கிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. The argument between the scribes and the Pharisees with the disciples had a just cause. Because these people claimed to have been with Jesus and they couldn't cast a devil out. Follow. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். He is not bothered about what's happening. Jesus is asking the father a question. How long has this happened in this boy's life? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். That's the problem. Mark it down. This is exactly the problem even today. What? God, can you do something? The question is not can you do something. The question is what can you believe? Look at what Jesus said. இயேசுவை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். He didn't say, I can do something for you. No. He didn't reply with that word. He only asked the father a question back again. Can you believe? If you can believe, all things are possible.
இதுதான் இன்றைக்கும் மக்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை. என்ன? தேவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரே, எதையாகிலும் எங்களுக்கு நீங்கள் செய்ய முடியும் என்றால் தயவு செய்து எதையாவது செய்யும் ஆண்டவரே. The question is not with him. The problem is not with him. The problem is with you. What can you believe for? Can I have an amen? What can you believe for? Some believe that a mountain cannot be climbed. They will not climb a mountain. Some believe it can be done. They will climb mountains. Some believe you can never do anything with a mountain. It's impenetrable. Some believe you can tunnel your way through a mountain. They will tunnel the way through the mountain. Then there are some who believe that they can only travel through the mountain. Those people will never tunnel through the mountain, but they'll travel through the mountain. What you believe for, you will see happen in your life. That's the key to turning impossible situations into possible situations. உம்மால் கூடும் என்று தயவு செய்து அந்த வார்த்தையை விட்டு விடுங்கள். தேவனை பார்த்த விதமான வார்த்தையை பேசாதீர்கள். ஏனென்றால் ஆவியின் மண்டலத்திலே எல்லாம் கூடும். In the spirit realm, everything is possible. There's nothing impossible with God. The answer of Jesus is so profound. What can you believe for? பாருங்க, நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் அது தவறான ஒரு கேள்வி. ஏனென்றால் அந்த கேள்விக்கு நேரடியாக இயேசு என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லவில்லை. 23வது வசனத்தில் என்ன ஒரு மறு உத்தரவு அவர் கொடுக்கிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால், if you can believe, don't ask me whether I can do, can you believe? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Now the question is, all things are possible to who? To him who believes. It's time you said, Lord, I believe. Lord, I believe. Because if you want all things to be possible in your life, that means the impossible moving into the realm of the possible. You've got to make the change from your end. Not expect him to change there. Because like I told you when we started, the character and the nature of God, he is unchanging. Unchanging. ஏற்கனவே இந்த போதனையை தொடங்கும் வேளையிலே நான் கர்த்தருடைய குணாதிசயத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்னேன். The character of God. அவர் மாறாதவராக இருக்கிறபடியால் அவரிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முதலாவது மாறினால் அதற்கு இடத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், மாற்றத்துக்கு ஒரு இடத்தை கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் உண்மையாகவே பார்ப்பீர்கள். Just write it down, please. I'd like to give some biblical examples to prove a point. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு சில உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியின் மண்டலத்திலே நாம் செயல்படும் போது இயற்கை மண்டலத்திலே முடியாது, கூடாது என்று சொல்லும் காரியங்கள் எல்லாம் முடியும், கூடும் என்று இருக்கிறது. I just want to ask a very simple question. We have heard people say, don't ask the man to sing.
Why? Because he'll bray. He won't sing. He'll sing like an ass or like a donkey. Okay, that's what people say about people's voices. But have you ever heard a donkey speak? ஒரு மனிதனுடைய குரலை குறித்து மக்கள் பரியாசம் செய்வது நாம் கேட்டு இருக்கிறோம். ஐயோயோ பாட சொல்லாதீங்க தயவு செய்து, பாடினால் கழுதையை போல் அவனுடைய குரல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கழுதையே மனித குரலோடு பேசுவதை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? ஆனால் அது நடந்தது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். That's why the wisdom of God will make foolish the wisdom of man. I don't hear a strong amen from this side. The wisdom of God will make foolish the wisdom of man. Now what I said first about, some people not singing because their voice will sound like a donkey braying is something that you relate to a man's voice. But what about an ass speaking with a man's voice? I have never seen it happen, but I don't doubt it happened because the Bible says it happened. That's the good news. It happened. Where is the question? Come with me to Numbers chapter 22. என்னாகமம் 22வது அதிகாரம் பீலியாம் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அங்கு எழுதப்பட்ட 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 22 28 29 நாம் வாசிக்க போகிறோம். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு 27வது வசனம் பீலியாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பீலியாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். I mean, if he can open the mouth of an ass, so the ass spoke like a man, surely you can sing. கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலியாமை நோக்கி, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. Now follow carefully. The very fact that the animal is speaking to the man in an understandable way, with the voice of a man, that was a miracle by itself. But the second miracle was, Balaam looked at the ass and conversed with it. That's the bigger miracle. He didn't say, oh my God, this ass has served me for so many years, I've only heard it bray, it's speaking. Instead, he started speaking to it because you're so angry. Some people are like that. They won't know the miracle is happening because their anger has already hit the roof and gone over the roof. Follow. Verse 28. 29. அப்பொழுது பேலியாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். He's talking, and can you believe this? The donkeys told him, why are you beating me? I've served you so well. This fellow is giving a reply. You're mocking me. என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். Only had a sword, I'd have finished you up. Now he's thinking the donkey is mocking him. And I want you to see something. Unless this was a talking donkey, you won't be sitting and talking to a monkey. The monkey suddenly said hi. You will jump and run from that place.
I've seen people take off running in the other direction when they see few monkeys coming loose in the zoo or someplace, because they know what these monkeys can do. They're capable of creating mayhem. They look small. And especially when you see the smallest one on the scene, you better know behind it there's a whole horde of them sitting somewhere watching. Just imagine you're walking on the road and suddenly the cow looks at you and said, "Hello. Why are you so grumpy today? Can't you praise the Lord?" Are you going to stand on the road and say, "You're mocking me. I'm already frustrated. I've had it so bad from morning"? Unless you're used to speaking to the donkey earlier. Think about it. So it's possible. It is possible. And it happened. And this is no story. This is real. This is real. Let's keep reading, please. Now look at verse 30. Now after he said that, what did the ass tell him in verse 30? This is a talking donkey. கழுதை பீலேயாமை நோக்கி, "நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவோ? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்ததுண்டா என்றது." அதற்கு அவன் இல்லை என்றான். Still he is talking. Now this is what I wanted to see. அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். Now he is seeing in the spirit realm. Till now he was walking in the natural. He didn't know. But the saddest thing is the donkey was looking in the spirit realm. The donkey had already seen the angel before the prophet saw the angel. So when the donkey saw the angel, the impossible became possible. When the donkey saw the angel, the impossible became possible. No donkey spoke till today. Even the donkey on whom Jesus sat on never shouted, "Hallelujah, Hosanna." It quietly went. All the rest shouted. But this donkey, Giri is having a good laugh. This donkey saw in the spirit realm something. He saw the angel and started speaking. The impossible became possible. And if it will happen for a donkey, why won't it happen for you? பாருங்க, ஆவி மண்டலத்திலே முதலாவது இந்த மிருக ஜீவன் தேவ தூதனை பார்த்த பிறகு முடியாத காரியம் அதுடைய வாழ்க்கையிலே முதலாவது முறை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். மனித குரலிலே அது பேச தொடங்கிற்று. You know why I'm talking about this? Because reasoning is not possible with animals. If you study psychology, you will know what I'm talking. Animals don't have the power to reason. They are programmed and they can operate in certain ways. But they can't look at you and say, "Since the time I worked for you, I worked good." They don't have the capacity to reason. This itself was a miracle. It's amazing. When I read this in the light of what I'm going to teach. உங்களோடு கூட வார்த்தையை பேசி காரணத்தை சொல்வதற்கு எந்த ஒரு மிருக ஜீவனுக்கு அந்த தகுதி இல்லை, அந்த ஆற்றல் இல்லை. கற்றுக் கொடுத்த காரியங்களை மிருக ஜீவங்கள் செய்யும். ஆனால் காரணங்களை வைத்து உங்களோடு கூட பேச முடியாது. ஆனால் காரணத்தை வைத்து இங்கே மிருக ஜீவன் வேலையாமிடம் பேசுவதே ஒரு அற்புதமாக இருந்தது. ஆனால் இது எப்பொழுது நடந்தது? ஆவியிலே ஒரு தேவதூதனை பார்த்த உடனே அது நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். When they saw the angel in the spirit realm,
they have started doing the impossible, speaking with a man's voice and reasoning with the prophet. No animal can do that. That's why I want you to highlight this, please. அப்பொழுது, let's just read it and finish. கர்த்தர் பீலியாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இது 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 27வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு. Don't let the animal see the miraculous happen before you, as a child of God, see it happen in your life, please. That's the first day's teaching. We'll continue this next week. It's going to be exciting, believe me. But please don't let the impossible pass you by because you find it hard to believe. கூடாத காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கூடும் என்று சொல்லி விசுவாசத்தை நீங்கள் நடப்பீர்கள் என்றால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஆகும். இல்லை, இது முடியாது, கூடாது என்று சொல்லி உங்கள் மனதிலேயே அதற்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கையிலே குறுகிய ஒரு பலனோடு வாழ்வதை போல் நீங்கள் வாழ தொடங்குவீர்கள். You live like a man who has limited, very, very limited vision, limited strength, limited abilities, all not because God said you'd have it, because you think this is how I am. All things are impossible with me. No, all things are possible to me. I believe. Amen.